நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். அடுத்ததாக பங்களாதேஷ் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹாக்கை பார்க்கலாம். ஸோ அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 ரன்ஸ் ஃப்ரம் 55 பால்ஸ், 4 4 அடிச்சிருக்காரு, 0-6. அவருடைய ஆட்ட சராசரி வந்து 52 ரன் அடிச்சிருக்காங்க. அதனால் ஓகே, பெட்டர் ஸ்டார்ட் தான் சொல்ல முடியும், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் இல்லை இவருடைய. ஆமாம், உண்மை. ஏன்னா கன்சாலிடேட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் கியர் பற்றி பேசணும், ஷெசாதை பற்றி பேசணும். பாகிஸ்தான் மேட்ச் அவரு 37 தான் அவுட் ஆகிடு. இந்த மாதிரி ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5-10 பால்லேயே அவுட் ஆகிடலாம். பட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தா யாரும் அதை எடுத்துக்க போகிறது இல்லை. ஏன்னா 29ன்றது செட்டில் ஆகியிருக்காரு, ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு, எல்லாருக்குமே தான் மனசுக்கே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆறுன்றது வந்து கொஞ்சம் அவர் அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண. ஏன்னா இவ்வளோ பாலையும் சாப்பிட்டு அவுட் ஆகிட்டாருன்னா அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடும், கொஞ்சம் ரிக்ரெசிவ் ஸ்டெப் ஆகிடும். ஸோ அது அவங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முதல்ல அவுட் ஆனால் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பிகாஸ் நீங்கள் யூ டோன்ட் ஸ்டே லாங் இனஃப் டு ஃபைண்ட் அவுட் நீங்கள் ஃபார்மில் இருக்கீங்களா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்களான்றே தெரியாது. அது பரவாயில்ல. இது ஃபார்ம்ல இருக்க மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்து இல்லாத மாதிரி அவுட் ஆகி வந்து அது கொஞ்சம் சங்கடமான இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. அடுத்ததா பங்களாதேஷோட டீம் கேப்டன் மொட்டோசா, இன்னைக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அவர் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இன்னைக்கு. ஐ மீன் 10 overs விசி. அது மட்டும் இல்லாமல் அவரோட விக்கெட் கொடுத்தது வந்து 10 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மொட்டோசாவோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கு சார்? கேப்டன் ஹி ஹாஸ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். நம்ம பங்களாதேஷில் நிறைய கேப்டன் பார்த்துருக்கோம் 3-4 வருஷத்தில். ஹசன், ரஹீம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேப்டன் வந்து ஹி ஹாஸ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். நல்லா பவுலிங் டிஸ்பிளே பண்ணி காட்டணும். டீம் டாக் நிறைய இண்டல்ஜ் பண்ணுவாங்க. கேப்டனு மேனேஜர்லாம் நிறைய பேசுவாங்க. ஆனால் வந்து வெறும் கையில் முழம் போடக்கூடாதுன்ற மாதிரி வேர்ட்ஸ் டோன்ட் பை பார்லின்னுவான் இங்கிலீஷில். வெறும்னா வாயில் ஒரு பேப்பரில் வந்து ஆப்பிள்னு எதுனா அது ஆப்பிள் ஆறுது இல்லை, பண்ணியும் காட்டணும். பேசுறத வந்து யூ மஸ்ட் வாக் த டாக் அண்ட் டாக் த வாக் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கிறச்சே கேப்டனாக இருக்கிறச்சே ரொம்ப வைட்டல். எப்பவுமே எல்லாரும் கேப்டனை க்ளோஸாக பார்ப்பாங்க. ஸோ கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணால் அது நல்ல சிக்னல் எப்பவுமே. நிச்சயமா இன்னைக்கு மேட்சஸோட பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் ஒரு ரகுல் ஹாசன் அவருடைய ஸ்ப்ளெண்டடான கேட்ச் பிடிச்சிருந்தாரு. அவருடைய கேட்ச் பிக்சர்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பங்களாதேஷ் டீமோட சியர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிக்சரை இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அந்த பிக்சர்ஸோடையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த பிக்சர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவரோட இந்த கேட்ச் வந்து டர்ன் பண்ணி பல்ட்டி அடிச்சு கேட்ச் பிடிச்சாங்க. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு தேர்ட் 3 விக்கெட் போயிட்ட பிறகு 4th விக்கெட் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆடும்போது இந்த கேட்ச் வந்து ரொம்பவே வந்து பிக்கஸ்ட் ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. ஆமா ஆமா, அவர் எக்ஸ்பிரஷன் பாருங்க, அது சந்தோஷமா, பெயினா, ரிலீஃபா, நிச்சயமா கலந்த ஒரு எக்ஸ்பிரஷன். அப்படியே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அது கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு டிரான்ஸ்ல இருக்காரு. அப்பாடா புடிச்சிட்டோமேன்னு. ஒரு பெயின் இருக்கா, எதனா மசில் ட்விஞ்ச் இருக்கா, ஸ்ட்ரெச் பண்ணிருக்காரா, லைன் வேற இருக்கு பின்னாடி, அந்த ஃபோம் குஷன் இருக்கு. அதையும் அவேர்னஸ் காட்டுறது. கேம் அவேர்னஸ் அப்படிதான். நம்ம பாட்டு கேட்சை பிடிச்சிட்டு அதை மதிச்சிட்டோம்னா பிரயோஜனமே கிடையாது. ஸோ கேம் அவேர்னஸ் வைட்டல். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் என்ன நடக்கிறது, நம்ம எங்கே நிற்கிறோம், என்ன சமாச்சாரன்றதெல்லாம் புரிஞ்சுன்னு பண்ணிடுறோம். நல்லா கேட்ச் அது. நிச்சயமா என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெயினாக இருந்தாலும் அந்த விக்கெட்டை வீழ்த்துட்ட பிறகு நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்து அந்த பங்களாதேஷ் டீம் வந்து எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்காங்கன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். சி ஆஃப் கிரீன், அது அப்சல்யூட். அது ஆப்கானிஸ்தானோட ப்ளூ அப்படியே மறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் இஸ் இந்தியன் எக்ஸ்பர்ட் சார். எங்கே போனாலும் நிறைய கும்பல் இருக்குது. பாகிஸ்தானிஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், பங்களாதேஷிஸாக இருக்கட்டும். ஸோ தேர் ஆல் ஓவர் த குளோப். ஷியர் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன்னால எல்லா இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலர்லி அவங்களுக்கு கார்னிவல் டே அவுட் மாதிரி. இது நல்லா நேத்திக்கே பேசணும். ஆஸ்திரேலியன் வெதர் சூப்பர் வெதர். கார்னிவலாக ஒரு ஹேம்பர் ஃபுல்லும் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு நல்லா கிராஸ் பேங்க்ஸில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு டே அவுட் குழந்தையில கூட்டின்னு போயிட்டு கேமை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுன்றது அது ஒரு தனி சந்தோஷம். அடுத்தது வந்து கேப்டன் முகமது நபி நிஜமாவே ஆப்கானிஸ்தான் டீம் வரைக்கும் ஒரு மெயின் ரோல் கீ பெர்ஃபார்மராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட் அவரோட டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோனில் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அவருடைய பேட்டிங் ஸ்லாட் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கிளிக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ இவருடைய ரோலும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லுங்கள் சார். அதாவது ஆஃப் ஸ்பின்னர் கம் பேட்ஸ்மேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மங்கல்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவரு கூட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. அவர் அடிச்சிருக்காரு நிறைய ரன், ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. பட் அகைன் ஒரு இம்போசிங் டோட்டல், கொஞ்சம் நிறைய ரன்னு கொடுத்துட்டாங்க. நல்ல பிளேசிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அது பண்ண முடியல. பட் ஹேவிங் செட் தட் இதெல்லாம் மெமரி பேங்க்குள்ளே போயிடும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்றது உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்றது இல்லை, உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதை வச்சு நீங்கள் என்ன பாடம் கற்றுண்டு என்ன பண்ணுறீங்க, எப்படி ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மெமரி பேங்க்குள்ளே போவோம், பார்க்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கா, அடுத்த கேமில் எப்படி இந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணுறாங்களா, இம்ப்ரூவ் ஆகிறாங்களா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வேர்ல்ட் கப் அடிக்கணும்னு நினச்சின்னு வந்திருக்க மாட்டாங்க, செமிஸ் வரணும்னு நினச்சின்னு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 2 அப்செட் பண்ணாலே திருப்தின்னு. ஸோ அந்த அப்செட் பண்ணுற பாதையில்
இதெல்லாம் பாடம் கற்றுக்குறாங்களா, எப்படி மூவ் பண்ணுறாங்க ஃபார்வர்டாக, அதுதான் அவங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும். வெளி உலகத்துக்கு வேணால் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறவங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். பட் ஆப்கானிஸ்தானில் நீங்கள் ஜலாலாபாடுக்கு அங்கே எங்கே இருக்கிற பாம்பிங் அது இது நடக்கிறச்ச ஒரு கிரிக்கெட் பாலை தேடிட்டு அடிக்கிறது 6-4ன்றதுலாம் வந்து ஒரு பிகர் பிக்சரில் இதெல்லாம் இன்சிக்னிஃபிகண்ட். கிரிக்கெட் பால் அடிக்கிறது 6 அடிக்கிறது 50 ரன் அடிக்கிறதுலாம் வந்து கோடி பேர் செத்துன்னு இருக்கான், பாம்பிங் இருக்கு அப்படி இருக்கச்ச நிச்சயமா சார். ஆப்கானிஸ்தான் டீம் வந்து குவாலிஃபை ஆகி வேர்ல்ட் கப்ல வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பங்களாதேஷ் டீம் வந்து வின் பண்ணியிருந்தாலும் ஆப்கானிஸ்தான் டீம் வந்து கடின உழைப்பால தான் வந்திருப்பாங்க இவ்வளோ பெரிய உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில். இதனை தொடர்ந்து அடுத்ததா இன்னைக்கு டெல்லியிலேருந்து நம்ம கூட வந்து ஸ்டீஃபன் நம்ம கூட இருக்கார், டெல்லி செய்தியாளர். ஒரு டெல்லியில் இருக்கிற ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸும் இருக்காங்க. வணக்கம் ஸ்டீஃபன், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களுடைய தகவல்களை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சபரி, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமானது டெல்லியில் உள்ள அந்த முனிர்கா என்ற ஒரு பகுதியில் தான். இங்கு ஒரு மைதானமானது இருக்கிறது, விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்தில் இங்கு இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு இந்த மைதானத்தில் சற்று முன்பு வரை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த நண்பர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த உலகக்கோப்பை பற்றிய கூடுதல் தகவல்களை, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவானது பாகிஸ்தானுடனான ஒரு நாள் போட்டியில் முதல் வெற்றியை பெற்றிருக்கிறது இந்தியா. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் கேட்போம். ஹாய் சார். சார், the last Sunday India and Pakistan played the match, World Cup, and India scored 300 runs and Pakistan was able to only score 224 in this case. And how you celebrated the Indian victory? Yeah, we celebrate a lot after winning the match against Pakistan, because if having a match with Pakistan makes another kind of excitement in Indian peoples, and we were very excited about the match, what will be the result, and finally we got the winning side, and we are the winning side country. Our team was winning team, we are winning side country, so we cheered a lot, we had a lot of fun after winning the match, and it was a great match, and Virat Kohli and Shikhar Dhawan played a marvelous inning on that match. It was really interesting to hear from a good response from you. Yeah. And next is in Indian squad, all the new players have been put in. Yeah. And the senior player like Yuvraj Singh, Harbhajan Singh are not there in the list. Yeah. So is this possible that India can retain the World Cup again? The condition without playing with senior player is a bit tough, but there is nothing to worry about, because Shami is a very good bowler, and we had Virat Kohli, Shikhar Dhawan, Rohit Sharma, MS Dhoni, and Raina. These players are undoubtable players. They can change the match in any moment and in any part of the game. So these players, we can depend on these players, and in my personal opinions, 100% India will again won the World Cup, and we will celebrate the World Cup winning match too. It was interesting again, and we'll ask you. And right now, the Afghanistan has first time attempted the World Cup, and Bangladesh has won today. In this case, in the Indian team, and who is your favorite player? Obvious Dhoni and Suraj Raina, Virat Kohli. If I think a bowler, Shami, Umesh and Mohit is a good option for India. India won first match against Pakistan, and this is the best thing for India, because their confidence will be boosted up, and they will definitely beat South Africa in the next match. And the chance of winning World Cup of India is, I think, 99%. If luck goes with Dhoni and India team, India win again. Sure. And we have a guest in our studio right now. So he is a cricket expert, and what do you want to ask him? Okay, question here, just a question. We just want to ask, we all just want to ask that why not Yuvraj Singh is in team? Because he is a good player, he is all-rounder. In place of the player is Akshar Patel, there should be Yuvraj Singh, because he was man of the series in the last World Cup 2011. So he should get a chance in this World Cup. This is the merit of India. So there is no option of India to win with Akshar Patel and all. Thank you, sir. சபரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா
யுவராஜ் சிங் போன்றவர்கள் எல்லாம் திறமையான வீரர்கள். அவர் இந்த சமீபத்தில் IPL கிரிக்கெட் போட்டி கூட 16 கோடிக்கு அவரை வாங்கியிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் யுவராஜ் சிங்கிற்கு வாய்ப்பளித்திருக்க வேண்டும் இந்திய அணி என்பதே இங்கு இருக்கக்கூடிய அந்த டெல்லி மக்களுடைய அந்த டெல்லி இளைஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சபரி ஸ்டீஃபன் அதாவது மிக அழகாகவும் அதுவும் தெளிவாகவும் கேட்டிருந்தார். அதாவது அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக யுவராஜ் சிங் மேபி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயரை வந்து வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து உங்களுடைய தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உரையாடல்களுக்கு மிக நன்றி. அதாவது அந்த டெல்லியில் இருக்கிற ரசிகரோட கேள்வி மிக அக்ஷர் பட்டேல் ஒரு யங் ப்ராமிசிங் பிளேயருக்கு பதில் யுவராஜ் சிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த கேள்விக்கான பதில். அவங்கவுங்க மனசில் அவங்கவுங்களுக்கு சந்தேகம் வரும், செலக்ட் பண்ணியிருக்கலாம் இவங்கள பண்ணியிருக்கலான்றது இது வந்து இந்தியன் எக்ஸசைஸ் நம்ம 70s பார்க்குறோம். நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதில் இன்னும் விரிவாகவும் சொல்ல இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.